உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்டான ஃபிடிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிடிலிட்டி பயோஃபங்கிசைட் கன்சாஷியா. பொதுவாக நம்ம நோய் தாக்குதலை 5 வகைகளாக பிரிச்சிடலாம். வாடல், அழுகல், கருகல், இலைப்புள்ளி, சாம்பல், இது போன்ற 5 வகைகளாக பிரிச்சிடலாம். நம்ம ப்ராடக்டான ஃபிடிலிட்டியில் 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா ஹர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ், பேசிலஸ் சப்டைலிஸ். இந்த ட்ரைகோடர்மா ஹர்சியானம் நமக்கு வாடல், கருகல், அழுகல், இது போன்ற நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உயிர் பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுது. மேலும் செடிகளின் வளர்ச்சிக்கு பயோஸ்டிமுலன்ட், அதாவது பயிரூக்கியாகவும் செயல்படுது. அடுத்ததாக சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ், இது குலை நோய்களை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய்களை தாக்குதலையுமே கட்டுப்படுத்துது. அடுத்து பேசிலஸ் சப்டிலிஸ், இது சாம்பல் நோய், அதாவது அடைச்சாம்பல், மேல்சாம்பல், இது போன்ற நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துது. இந்த 3 வகையான நுண்ணிகளை பயன்படுத்தி நமக்கு அனைத்து வகையான நோய்களையும் கட்டுப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்திக்கலாம். இது ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் போதுமானது. அதாவது குறுகிய கால பயிர்களாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 250 கிராமும், நீண்ட கால பயிர்களாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 500 கிராமும் தேவைப்படுது. பொதுவாக நோய் தாக்குதல் என்பது நம்மளுக்கு காற்று மூலமாகவோ இல்லை மண் மூலமாகவோ பரவுது. ஃபிடிலிட்டியை பயன்படுத்தி விதைநீத்தி பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்த பருவங்களில் ஏற்படக்கூடிய நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் இது டெக்ஸ்ட்ரோஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால ஈஸியாக தண்ணியில் கரையக்கூடியது. இது நம்ம சொட்டு நீர் மூலமாகவும் கொடுத்துக்கலாம். மேலும் இது போன்ற விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.